ரீசெண்டா இந்த 2025ல கூகுள் I/O ஈவென்ட் நடந்தது. I see infinite possibilities with Flow. What manner of magic is that? இதுல பாத்தீங்க அப்படின்னா கூகுள் சைட்ல இருந்துட்டு நிறைய AI அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் I/Oல இருந்து என்னென்னலாம் புதுசா அப்டேட் வந்துன்னு சொல்லி கம்ப்ளீட்டா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து புதுசா என்னென்ன AI அப்டேட்ஸ் எல்லாம் வந்துன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் முக்கியமா ரெகுலரா இந்த மாதிரி AI அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. பட் சில விஷயம் மட்டும் தான் இப்போ ரோல் அவுட்ல இருக்கு. எல்லாமே வந்து இன்னும் லைவ் வரல. சோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் சொல்ல போற அப்டேட்ஸை போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா மேபி அது இருக்கலாம், பட் இல்லாமே போகலாம். பட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈவென்ட்ல இருந்துட்டு எனக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் ரொம்பவே பிடிச்சது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட லாங்குவேஜ் வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை ஹைலைட் பண்ணிருக்காங்களா இல்லையா தெரியுது, பட் அந்த ஒரு பெரிய எல்இடில நம்ம லாங்குவேஜ் பாத்தீங்க அப்படின்னா அப்படி முன்னாடி வந்து நிற்கும். சோ இது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் சிங்கர் அண்ட் கம்போசர் சங்கர் மகாதேவன் சார் வந்து அங்க அந்த ஈவென்ட்ல ஒரு சில இடத்துல வர மாதிரி இருக்கும். I'm Shankar Mahadevan and I'm a music composer, singer, producer and a happy man. இத பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படின்னா ஒரு இந்தியன் சிங்கர் கம்போசர் அவங்க பாத்தீங்கன்னா கூகுள் ஃபீச்சர்ல ஒரு இடத்துல வரது பார்த்ததுமே எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பி. சோ அடுத்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூகுள் மீட் லைவ் டிரான்ஸ்லேஷன். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க கூகுள் மீட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருப்பீங்க, நார்மலா வீடியோ கான்வர்சேஷன் பார்த்திருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஆப்ஷனுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் டு நீங்க ஸ்பானிஷ் வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். Let me turn on speech translation. It's nice to finally talk to you. Es bueno hablarte finalmente. சோ இந்த கூகுள் மீட் அப்ளிகேஷன்ல நீங்க என்னென்னலாம் பேசுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேஷன் ஆகி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கும். சோ இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட். இனிமே வந்து உங்களோட சர்வீஸை நீங்க இன்டர்நேஷனலாவே கொண்டு போகலாம். உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியணும்னு அவசியமே கிடையாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜெமினில இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ChatGPTல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இங்க ஜெமினி லைவ் சொல்லி ஒன்னு புதுசா வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ என்ன அப்படின்னா நீங்க லைவா பேசலாம், அதுக்கு லைவாவே வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். Building doing in my neighborhood. It's a street light, not a building. சோ அடுத்து பாத்தீங்கன்னா கூகுள் பீம். சோ கூகுள் பீம்னா என்ன அப்படின்னா AI ஃபர்ஸ்ட் 3D வீடியோ கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வீடியோகள் பேசுறீங்க அப்படின்னா 2D ஃபார்மட்ல இருக்கும். பட் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல 3 கேமரா ஆங்கிள் வச்சுட்டு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை வந்து நமக்கு ரியலா பேசுற மாதிரி வந்து காமிப்பாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட் போட். என்ன அப்படின்னா நீங்க கூகுள் ஜெமினிலாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க நார்மலா கூகுள் ஜெமினில ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பீங்க, அதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துக்கும். இப்போ இந்த ஏஜென்ட் மோட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு AI ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி ஏஜென்டிக்கா வந்து இது வந்து ஒர்க் ஆகும். சோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சிம்பிளா நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு அபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிம்பிளா அதை டைப் பண்ணீங்க அப்படின்னா சோ பக்கத்துல என்னென்ன அபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டா உங்களுக்கு செக் பண்ணி கொடுக்கும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜிமெயில் ஸ்மார்ட் ரிப்ளை. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க நார்மலா வந்து ஜிமெயில வந்து கம்போஸ் பண்ணிருப்பீங்க. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட ஜிமெயில நீங்க ஏதோ கம்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ரிப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இது வழியா உங்களுக்கு என்ன மெயில் வந்திருக்கோ அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணுமோ AI யூஸ் பண்ணி அந்த ரிப்ளை வந்து நம்ம அங்கேயே வந்து கம்போஸ் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட்டா வந்து நம்ம ரிப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இருக்குது, நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 24 லாங்குவேஜ் நேட்டிவ் அவுட்புட். என்ன அப்படின்னா உங்களோட கூகுள் ஜெமினில பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதோ பேசுறீங்க, அதுக்கு ஏதோ ஒரு அவுட்புட் வரும். சோ இது பாத்தீங்கன்னா 24 நேட்டிவ் லாங்குவேஜ் அவுட்புட்ல வந்து நமக்கு கிடைக்கும். சோ என்ன அப்படின்னா மெயினா இதுக்கு முன்னாடி வந்து சிஸ்டம் டோன் மாதிரி இருக்கும். சோ இனிமே பாத்தீங்க அப்படின்னா சோ அப்படியே நேச்சுரலா ஒரு மனசு எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி இதுல இருந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா 3D வெப் அனிமேஷன். இதுக்கு முன்னாடி வந்து 3D வெப் அனிமேஷன் பண்றதுக்குலாம் நிறைய கோட் எழுதுற மாதிரி இருக்கும். பட் இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு பேப்பர்ல நீங்க டிரா பண்ணாலே போதும், அதை கம்ப்ளீட்டா 3D வெப் அனிமேஷனா வந்து ஈஸியா வந்து மாத்திக்க முடியும். சோ அடுத்து ஆக்ஷன் இன்டெலிஜென்ட் பிளஸ் ஜெமினி. Hey, go online and look for a user's manual for a Huffy mountain bike. I have found a user manual for you. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு உண்மையிலே ஒரு சூப்பரான அப்டேட். என்ன அப்படின்னா லைவா வந்து நம்மள சுத்தி AI இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கூகுள் ஜெமினி ஆப்பை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். Sure. According to the email from Bicycle Habitat, you need a 3/8 inch hex net. சோ வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து மல்டி மாடல் ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா AI மோட் அண்ட் AI ஷாப்பிங். இது பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான ஆப்ஷன். என்ன அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி நார்மலா கூகுள்ல வந்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணிப்பீங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் பார்ல AI மோட் சொல்லி ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் சர்ச் பண்றோமோ அது AI மோட் யூஸ் பண்ணி நம்மளால சர்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமா AI ஷாப்பிங் சொல்லி ஒன்று புதுசா வந்திருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா AI யூஸ் பண்ணி நம்மளால ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல, பட் இப்போ புதுசா வந்திருக்கு. அண்ட் அடுத்து புதுசா ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ட்ரை ஆன் ஃபீச்சர். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க லென்ஸ் கார்ட்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி ஷாப்பிங்ல ஒரு புது ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்க ஏதாச்சும் புதுசா ஷாப் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல உங்களோட பிக்சர் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ட்ரெஸ் எப்படின்னு சொல்லி லைவாவே பார்க்க முடியும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜெமினி இன் குரோம். என்ன அப்படின்னா கூகுள் ஜெமினியை நம்ம குரோம்ல வந்து இன்டிகிரேட் பண்ணி வச்சுக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வெப்சைட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வெப்சைட்ல உங்களுக்கு AI யூஸ் பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
சிம்பிளா இந்த இடத்துல கிளிக் பண்ணி கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணிட்டு நம்ம ஈஸியா வந்து ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா புதுசா இமேஜ்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா நீங்க ChatGPT ஒரு இமேஜ் கிரியேட் பண்ற மாதிரி இனிமே கூகுள்ல வந்து டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டுமே போட்டா போதும், நம்மளால சூப்பரான ரியலிஸ்டிக் போட்டோவை இந்த இமேஜின் வழியா வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா VEO3 வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சினிமேட்டிக் வீடியோ வந்து சூப்பரா வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். They left behind a ball today. It bounced higher than I can jump. முக்கியமா இது மட்டும் இல்லாம கேமரா ஆங்கிள் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து நம்மளால செட் பண்ணிக்க முடியும். சோ முக்கியமா ஃபிலிம் மேக்கர்ஸ், கிரியேட்டர்ஸ், மார்க்கெட்டர்ஸ் எல்லாத்துமே வந்து இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஃப்ளோ. இதுல பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான சினிமேட்டிக் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து AI யூஸ் பண்ணி சூப்பரா வந்து பண்ணிக்க முடியும். கம்ப்ளீட் ஸ்டோரி டெல்லிங் வந்து இதுல பண்ண முடியும். நீங்க ஒரே ஒரு இமேஜ் மட்டும் கிரியேட் பண்ணி அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த வீடியோ வந்து உங்களோட ஸ்டோரி டெல்லிங் ஏற்ற மாதிரி ப்ராப்பரா சூப்பரா வந்து பண்ணிக்க முடியும். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லிரியா 2 இது என்ன பாத்தீங்க அப்படின்னா மியூசிக் ஜெனரேட் பண்றதுக்கு இந்த AI வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா சங்கர் மகாதேவன் சார் வந்து AI யூஸ் பண்ணி மியூசிக் பண்ணிருக்காங்க. We used that bit and we came up with this song. சோ ஓவராலா கூகுள் சைடுல இருந்து நிறைய AI அப்டேட்ஸ் வந்திருக்கு. பட் மெயினா இந்த வீடியோல இதோட பிரைசிங் எல்லாத்தையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் AI Pro இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் AI Ultra இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா YouTube பிரீமியமே கொடுக்குறாங்க. அண்ட் Pro யூஸ் பண்ணிக்கலாம், VEO3 யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 32 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கூகுள் AI Ultraலயும் இருக்குது. சோ இந்த வீடியோல புதுசா என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்துருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அடுத்த ஃபீச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லி ஒவ்வொரு வீடியோவா வந்து போட போறோம். சோ உங்களுக்கு AI பத்தி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.